ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் கிரினி ஸ்ரீ சங்கரநாராயணர் ஆலயத்தில் பங்குனி உத்தர பெருவிழா கோலாகலம். பால்குடம், பால்காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்திய பிரான்ஸ் வாழ் தமிழர்கள். பிரான்சில் சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு புதிய எரிபொருள் கடன் உதவி திட்டம். பொருளாதார அமைச்சகம் அதிரடி அறிவிப்பு. செயின்ட் டெனிஸ் நகரில் இனவெறி மற்றும் பாகுபாடுகளுக்கு எதிராக மாபெரும் கண்டன பேரணி. மேற்கு ஆதரவாக குவிந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள். பாரிஸில் உள்ள மெட்ரோ ரயில் நிலையத்தில் பயணியை தாக்கி ரயில் பாதையில் தள்ளிவிட்ட இருவர். நூலிழையில் உயிர் தப்பிய பயணி. பிரான்ஸ் குடியேற்ற ஒப்பந்த நிர்வாக தளத்தில் சைபர் தாக்குதல். மோசடி அழைப்புகள், போலி குறுஞ்செய்திகள் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தல். பிரான்சின் மாண்ட்ரியல் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் நள்ளிரவில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து. மாடியிலிருந்து தப்பிக்க குதித்த பெண் மற்றும் வீட்டிற்குள் சிக்கிய ஆண்வலி. பாரிஸ் ஆர்லி விமான நிலையத்தில் திருமண ஊர்வல பட்டாசால் பரபரப்பு. சுதாரித்துக் கொண்ட விமானியால் மற்றொரு ஓடுதளத்தில் விமானம் பாதுகாப்பாக தரையிறக்கம். பாரிஸின் 12வது வட்டாரத்தில் போன் சார்ஜரால் நேர்ந்த சோக சம்பவம். குறித்த சம்பவத்தால் 10 பேர் காயம், ஒருவரின் நிலைமை கவலைக்கிடம். தொடர்வன விரிவான செய்திகள். பிரான்சின் கிரினி நகரில் இயங்கி வரும் சனாதன தர்ம பக்த சபை நிர்வாகத்தினரால் நிர்வகிக்கப்படும் ஸ்ரீ சங்கரநாராயணர் ஆலயத்தில் பங்குனி உத்தர காவடி பெருவிழா கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை மிக சிறப்பாக நடைபெற்றது. சால்டி குளோட்டே கிரினியில் காலை 10 மணி முதல் இரவு 8:30 மணி வரை நடைபெற்ற இந்த ஆன்மீக நிகழ்வில் ஆலய பஜனை குழுவினரின் திருமுறை பாராயணம், பஜனை மற்றும் கூட்டு பிரார்த்தனைகள் பக்தி பரவசத்துடன் நடைபெற்றன. இதில் பிரான்ஸ் வாழ் தமிழர்கள் ஏராளமானோர் குடும்பத்துடன் கலந்து கொண்டு தங்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றும் வகையில் பால்குடம் மற்றும் பால்காவடி எடுத்து முருகப்பெருமானை மனமுருகி வழிபட்டனர். விழாவின் முக்கிய நிகழ்வாக மாலை 7 மணிக்கு ஸ்ரீமுருகன் வள்ளி தெய்வானை திருக்கல்யாண வைபவம் கோலாகலமாக அரங்கேறியது. இந்த ஆன்மீக பெருவிழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் இறையருளுடன் பிரசாதமும் அறுசுவை அன்னதானமும் வழங்கப்பட்டு விழா சிறப்பிக்கப்பட்டது. இதற்கான முழு ஏற்பாடுகளையும் ஸ்ரீ சங்கரநாராயணர் ஆலய நிர்வாகத்தினரும் தொண்டர்களும் பக்தர்களும் இணைந்து மிகவும் சிறப்பாக செய்திருந்தனர். மத்திய கிழக்கு போர் பதற்றத்தால் பிரான்சில் எரிபொருள் விலை தொடர்ந்து கடுமையாக உயர்ந்து வரும் நிலையில் இதனால் பாதிக்கப்பட்டுள்ள சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் நிதிநிலையை சமாளிக்க பிரான்ஸ் பொருளாதார அமைச்சகம் பிரெட் பிளாஷ் கார்பரண்ட் என்ற புதிய கடன் உதவி திட்டத்தை அதிரடியாக அறிவித்துள்ளது. பிபி பிரான்ஸ் வங்கியுடன் இணைந்து செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தின் கீழ் போக்குவரத்து, வேளாண்மை மற்றும் மீன்பிடி போன்ற துறைகளில் செயல்படும் நிறுவனங்களுக்கு எவ்வித உத்தரவாதமுமின்றி 5000 முதல் 50,000 யூரோக்கள் வரை 3.80% வட்டியில் கடன் வழங்கப்படும். நிறுவனத்தின் மொத்த வருமானத்தில் எரிபொருள் செலவு குறைந்தது 5% இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் முழுமையாக மின்னணு முறையில் விண்ணப்பித்து வெறும் 7 நாட்களுக்குள் இந்த கடன் தொகையை பெற்றுக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 36 மாதங்கள் கால அவகாசம் கொண்ட இக்கடன் திட்டத்தில் முதல் 12 மாதங்களுக்கு அசலை திருப்பிச் செலுத்துவதில் சிறப்பு சலுகையும் வழங்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற உதவி திட்டங்கள் குறித்து பிரதமர் செபாஸ்டியன் லெகோர்னு ஏற்கனவே உறுதியளித்திருந்த நிலையில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களின் லாப விகிதங்கள் குறித்து விசாரிக்க பொருளாதார அமைச்சர் ரோலண்ட் லெஸ்கியூர் ஐரோப்பிய ஆணையத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இதற்கிடையே எரிபொருள் விலை உயர்வால் மக்கள் மற்றும் தொழில்துறையினர் மீது ஏற்பட்டுள்ள பெரும் அழுத்தத்தை குறைக்க பிரான்ஸ் அரசு மேலும் பல சலுகைகளை விரைவில் அறிவிக்கும் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. செயின்ட் டெனிஸ் நகரில் இனவெறி மற்றும் பாகுபாடுகளுக்கு எதிராக பெரும் குடிமக்கள் ஒன்றுகூடல் என்ற கண்டன பேரணி கடந்த சனிக்கிழமை பிற்பகல் நகரமன்றம் முன்பாக நடைபெற்றது. செயின்ட் டெனிஸ் நகரத்தின் புதிய மேயரான பாலி பகாயோகோவின் அழைப்பின் பேரில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு இனவெறிக்கு எதிராக தங்களின் கடும் கண்டனங்களை பதிவு செய்தனர். புதிய மேயராக பதவியேற்றதிலிருந்து இனவெறி விவாதங்களின் மையமாக மாறியுள்ள பகாயோகோவிற்கு ஆதரவாக பல இடதுசாரி அரசியல் தலைவர்கள், தொழிற்சங்க பிரதிநிதிகள் மற்றும் சமூக அமைப்பினர் இந்த பேரணியில் ஓரணியில் திரண்டனர். பேரணியில் தொடக்க உரையாற்றிய மூத்த அரசியல் தலைவர் ஜீன் லுக் மேலன்சான், இனவெறி கருத்துக்கள் தற்போது பொதுவெளியில் அப்பட்டமாக வெளிப்பட தொடங்கியுள்ளன. இந்த நாடு நம் அனைவருக்குமானது என ஆணித்தரமாக வலியுறுத்தினார்.
சுமார் 10,000 முதல் 20,000 பேர் வரை பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட இந்த மாபெரும் நிகழ்வில் அரசாங்க தரப்பிலிருந்து அமைச்சர்கள் யாரும் நேரில் பங்கேற்காதது பெரும் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமைச்சர் அவுரோர் பெர்கே நேரில் வராதது குறித்து வருத்தம் தெரிவித்த மேயர் பகாயோகோ தொலைபேசி மூலம் அவர் அளித்த ஆதரவிற்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இதற்கிடையே சினியூஸ் தொலைக்காட்சியில் மேயர் பகாயோகோ குறித்து வெளியான சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் தொடர்பாக தற்போது தீவிர விசாரணை தொடங்கப்பட்டுள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் அதிபர் இமானுவல் மக்ரோன் தொடர்ந்து கருத்து தெரிவிக்காமல் இருப்பது அரசியல் வட்டாரத்தில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. எவ்வித பாகுபாடுகளுக்கும் எதிரான தங்களின் இந்த போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என பேரணி ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளனர். பாரிஸில் உள்ள பார்பேஸ் ரோச்சேச்சுவார் மெட்ரோ ரயில் நிலையத்தில் நேற்று மதியம் 2:20 மணியளவில் பயணி ஒருவர் மர்ம நபர்களால் தாக்கப்பட்டு ரயில் பாதையில் தள்ளிவிடப்பட்ட சம்பவம் ஒன்று அரங்கேறியுள்ளது. மெட்ரோ லைன் 2 தளத்தில் நின்று கொண்டிருந்த 3 பேருக்கு இடையே திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டு அது கைகலப்பாக மாறியுள்ளது. இதில் இருவர் சேர்ந்து மற்றொரு நபரை சரமாரியாக தாக்கி மெட்ரோ ரயில் பாதையில் கொடூரமாக தள்ளிவிடும் காட்சிகள் அங்குள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளன. இந்நிலையில் இந்த சம்பவத்தை நேரில் கண்ட சக பயணி ஒருவர் சாமர்த்தியமாக செயல்பட்டு உடனடியாக எமர்ஜென்சி பவர் கட், அதாவது அவசரகால மின்சார தடையை ஏற்படுத்தியதால் பாதையில் விழுந்த நபர் ரயிலில் மோதாமல் நூலிழையில் உயிர் தப்பினார். பின்னர் அவர் மீண்டும் தளத்திற்கு ஏறி அங்கிருந்து தப்பி சென்று விட்டார். இச்சம்பவம் குறித்த தகவல் அறிந்து விரைந்து வந்த போக்குவரத்து காவல்துறை புலனாய்வாளர்கள் கண்காணிப்பு கேமராக்களின் உதவியுடன் தாக்குதலில் ஈடுபட்ட 2 சந்தேக நபர்களையும் சம்பவ இடத்திலேயே மடக்கி பிடித்தனர். அவர்கள் இருவரும் பாரிஸின் 18வது வட்டார காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு அவர்கள் மீது கொலை முயற்சி குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டு தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதலுக்கான உண்மையான காரணம் இதுவரை தெரியாத நிலையில் உயிர் தப்பிய பாதிக்கப்பட்ட நபரை போலீசார் தேடி வருகின்றனர். பிரான்சில் வெளிநாட்டவர்களுக்கான குடியேற்ற ஒப்பந்த நிர்வாக இணையதளத்தில் கடந்த ஜனவரி 1ஆம் தேதியன்று மர்ம நபர்கள் அத்துமீறி நுழைந்து சைபர் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அதிகாரிகள் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளனர். இந்த தாக்குதலின் விளைவாக பலரின் தனிப்பட்ட அடையாள விவரங்கள், மின்னஞ்சல் முகவரிகள், தொலைபேசி எண்கள் மற்றும் சிலரின் வசிப்பிட முகவரிகள் உள்ளிட்ட முக்கிய தரவுகள் கசிந்திருக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. எனினும் பயனர்களின் வங்கி தொடர்பான தகவல்களோ அல்லது கடவுச்சொற்களோ இதில் எவ்வித பாதிப்புக்கும் உள்ளாகவில்லை என அதிகாரிகள் திட்டவட்டமாக உறுதியளித்துள்ளனர். இந்த சம்பவம் கண்டறியப்பட்ட உடனேயே இணையதளத்தின் பாதுகாப்பு பிரத்யேகமாக வலுப்படுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் கசிந்த தகவல்களை பயன்படுத்தி குற்றவாளிகள் மோசடியில் ஈடுபட அதிக வாய்ப்புள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். குறிப்பாக சந்தேகத்திற்கிடமான மின்னஞ்சல்கள், குறுஞ்செய்திகள் அல்லது தொலைபேசி அழைப்புகள் வந்தால் அவற்றை தவிர்க்குமாறும், திரையில் காட்டப்படும் அதிகாரப்பூர்வ முகவரியிலிருந்து வராத எந்தவொரு இணைய இணைப்புகளையோ அல்லது கோப்புகளையோ திறக்க வேண்டாம் எனவும் அதிகாரிகள் கடுமையாக எச்சரித்துள்ளனர். மேலும் பிரான்ஸ் குடியேற்ற மற்றும் ஒருங்கிணைப்பு அலுவலகம் எந்தவொரு சூழ்நிலையிலும் பயனர்களின் கடவு சொற்கள் அல்லது வங்கி விவரங்களை கேட்காது என்றும், பணம் கோரும் எந்தவொரு அழைப்பும் அதிகாரப்பூர்வமானது அல்ல என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேகம் இருப்பின் குடியேற்ற மற்றும் ஒருங்கிணைப்பு அலுவலகத்தின் அதிகாரப்பூர்வ தொடர்புகளை பயன்படுத்தி நேரடியாக அணுகுமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிரான்சின் மான்ட்ரியல் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் நள்ளிரவில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது. வெள்ளிக்கிழமை நள்ளிரவு சுமார் 1:40 மணியளவில் குடியிருப்பிலிருந்து புகை வருவதை உணர்ந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக தீயணைப்பு படையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். கட்டிடத்தின் 4வது மாடியில் ஏற்பட்ட இந்த தீ விபத்திலிருந்து தப்பிக்க முயன்ற பெண் ஒருவர் ஜன்னல் வழியாக கீழே குதித்துள்ளார். விரைந்து வந்த மீட்பு படையினர் தீவிர முதலுதவி அளித்தும் அவரை உயிர்ப்பிக்க முடியாமல் போனது. அதேவேளை தீக்கிரையான அந்த வீட்டிற்குள் சிக்கியிருந்த ஆண் நபரும் புகை மூச்சு திணறல் காரணமாக உயிரிழந்து சடலமாக கண்டெடுக்கப்பட்டார் என விசாரணை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள மான்ட்ரியல் நகர மேயர் பட்ரீஸ் பெசாக், இது வெறும் விபத்து அல்ல, மிகவும் கொடூரமான பெண் கொலையாக இருக்கலாம் என பகிரங்கமாக சந்தேகம் எழுப்பியுள்ளார். இதனால் இந்த விபத்து குறித்து போலீசார் தற்போது தீவிர விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். இதற்கிடையே இந்த துயரச் சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மற்றும் கடும் அதிர்ச்சிக்குள்ளான அண்டை வீட்டாருக்கு தேவையான உதவிகளை வழங்க சிறப்பு மனநல ஆதரவு குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. பாரிஸ் ஆர்லி விமான நிலையத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை தரையிறங்க வந்த ஈசிஜெட் விமானத்தின் பாதையில் திடீரென வெடித்த பட்டாசுகளால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.
இத்தாலியின் வெனிஸ் நகரிலிருந்து வந்த அந்த விமானம் தரையிறங்க முற்பட்ட போது ஓடுதளத்திற்கு மிக அருகில் பட்டாசுகள் வெடித்து புகை மூட்டம் ஏற்பட்டதை கண்ட விமானி பாதுகாப்பு கருதி உடனடியாக தரையிறங்குவதை தவிர்த்து விமானத்தை மீண்டும் வானில் உயர்த்தினார். பின்னர் சிறிது நேரம் வானில் வட்டமடித்த அந்த விமானம் மற்றொரு ஓடுதளத்தில் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. விசாரணையில் இந்த வெடிச்சத்தங்கள் விமான நிலையத்திற்கு அருகில் உள்ள வில்னர்வ் லுராய் பகுதியில் நடைபெற்ற ஒரு திருமண ஊர்வலத்திலிருந்து வந்தவை என தெரிய வந்துள்ளது. சுமார் 15 வாகனங்கள் அணிவகுத்துச் சென்ற இந்த ஊர்வலத்தில் பங்கேற்ற சிலர் விமானம் தரையிறங்கும் பாதையின் வான் எல்லைக்குள் அத்துமீறி மோர்டார் வகை பட்டாசுகளை வானை நோக்கி வெடித்துள்ளனர். இந்த சம்பவத்தால் விமான நிலையத்தின் ஒரு ஓடுதளம் சுமார் 1.5 மணி நேரம் முழுமையாக மூடப்பட்டது. பட்டாசு வெடித்தவர்கள் விமானங்களுக்கு ஏற்படும் மாபெரும் ஆபத்தை உணர்ந்துதான் இவ்வாறு செய்தார்களா என்பது குறித்து அதிகாரிகள் தற்போது விசாரணை நடத்தி வரும் நிலையில் இந்த விவகாரத்தில் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பாரிஸின் 12வது வட்டாரத்தில் உள்ள புலவார்ட் டு பிக்பஸ் பகுதியில் அமைந்துள்ள 6 மாடிகளை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பில் நேற்று நண்பகல் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் 10 பேர் காயமடைந்துள்ளனர். ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் கட்டிடத்தின் தரைத்தளத்திலிருந்து கரும்புகை வெளியேறுவதைக் கண்டு உடனடியாக செயல்பட்டு சுமார் 15 குடியிருப்பாளர்களை பாதுகாப்பாக வெளியேற்றினர். பின்னர் அங்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் மதியம் 12:30 மணியளவில் தீயை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வந்தனர். முதற்கட்ட விசாரணையில் தரைத்தளத்தில் ஆளில்லாத ஒரு வீட்டில் பழுதடைந்த மொபைல் சார்ஜர் மின் இணைப்பில் இருந்தபோது அதிக வெப்பமடைந்து அருகிலிருந்த மெத்தையில் தீப்பிடித்தது விபத்திற்கு காரணம் என தெரியவந்துள்ளது. அத்துடன் படிக்கட்டு பகுதியில் இருந்த ஏர் டிராப்ட் காரணமாக தீ மளமளவென 6வது மாடி வரை வேகமாக பரவியுள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்த 10 பேரில் ஒருவர் அதிதீவிர அவசர நிலையில் மீட்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். நச்சு புகையை சுவாசித்ததால் மூச்சு திணறலுக்கு ஆளான மற்ற 9 பேருக்கும் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பயன்பாட்டில் இல்லாத நேரங்களில் மின்னணு சாதனங்களின் இணைப்பை துண்டிப்பதன் அவசியத்தையும் தரமற்ற மின் சாதனங்களை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறும் பாதுகாப்பு அதிகாரிகள் இந்த சம்பவத்தை மேற்கோள் காட்டி பொதுமக்களை எச்சரித்துள்ளனர். நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.